ஓம் 18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பு தங்கமே, நீ இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த கருப்பனின் உத்தரவு. எங்கேயோ என்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. மனதிற்குள் பதபதித்து கொண்டு இருக்கின்ற தவறு என்று தெரிந்த பின்னும் அதை தட்டி கேட்க முடியாமல் உன் மனதிற்குள் என்ன செய்வது ஏது செய்வது என்று உன் மனம் படபடத்து கிடப்பதை நான் இங்கு புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியாமல் புலம்பி தவிக்கிறாயா? நீயோ இப்பொழுது நினைக்கலாம், அப்பனே கருப்பனே, என் விதியா சதியா, என் கருமாவா என்று யோசிக்கிறாய். யோசிக்காதே. சுற்றி சுற்றி இருக்கும் நபர்களை பற்றி நீ தவிக்காதே. என் பிள்ளையே, ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நடப்பது நடக்கட்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதுவும் இந்த வாழ்க்கையின் விரக்தியில் நீ அங்கு முடிவு எடுத்திருக்கின்றாய். விரக்தியின் உச்சத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் என்னதான் நடந்து கொண்டாலும், என்னதான் நாம் நேர்மையை பின்பற்றினாலும் எனக்கான உதவிகள் மட்டும் வரவில்லையே, தடைகள் மட்டும்தானே அங்கு நின்று கொண்டு இருக்கிறது என்று யோசிக்காதே. என் தங்க பிள்ளையே, நீ தடைகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பின்பும் எதற்கு தடை தடை என்று யோசிக்கின்றாய்? உனக்கென்று விதிக்கப்பட்டு இருப்பதை நான் உனக்காக உருவாக்கியது நிச்சயம் உன் கையில் வந்துதான் சேரப்போகிறது. என்னமோ ஏதோ என்று நீ பதற்றப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. உன்னை சுற்றி எத்தனை நபர்கள் இங்கு அவதூறு பரப்பினாலும், எங்கே தவறு நடந்து கொண்டிருந்தாலும் அந்த தவறை உன் கண் முன்னை சுற்றி காட்டி, இனி உனக்கு நடக்க வேண்டியது நல்லதே, நானே நடத்தி தரத்தான் போகிறேன், சாட்சி சொல்வதற்கு ஆள் இல்லையே என்று தடுமாற்றம் அடைந்து விடாதே. என் பிள்ளையே, உன் நிழலாக மட்டுமல்ல, உன் மனதில் உள்ள சக்தியாகவே இந்த கருப்பன் உன் கையை பிடித்திருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் எதற்காக யோசிக்கின்றாய்? கலங்கி நின்று கொண்டதெல்லாம் போதும். என் பிள்ளைகள் கையேந்தி நின்றதெல்லாம் போதும். இனி இந்த அப்பனிடம் யாசகம் பெறும் நிலையை நீ அடைந்து விட்டாய். என்னை முழுமையாக உணர்ந்து விட்டாய். இந்த அப்பனை தவிர, இந்த கருப்பனை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. இவரை தவிர நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று என்னை நம்பி முழுமையாக வந்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை சரி செய்ய நான் இப்பொழுதே இந்த நிமிடமே புறப்பட்டு விட்டேன். வரம் எதுவாக இருந்தாலும் தருவது இந்த கருப்பனாக இருக்க போகும்போது அந்த வரம் ஆனது உனக்கு நல்லதாகத்தான், நன்மையானதாகத்தான் இருக்க போகிறது. பின்பு எதற்காக அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? நமக்கு நடக்குமோ, கிடைக்குமோ, வருமோ என்றெல்லாம் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நடப்பதையும் நடத்தி வைப்பதையும் தருவதையும் தந்து கொண்டு இருப்பதையும் என் அப்பன் கருப்பண்ண சாமியாக இருக்கும்போது அவன் எனக்கென்று விதிக்கப்பட்டு இருப்பதை எப்பொழுதும் தரத்தான் போகிறான். நிச்சயம் அது என் கையில் வந்து சேரத்தான் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நீ கேட்ட உதவியோடு தான் உன் வீட்டிற்கே நான் வந்து இருக்கின்றேன். இனி நல்லதே நான் நடத்தி தருவேன். 18ஆம் படி கருப்பசாமியை போற்றி.